கேப்டன் அவர்களினுடைய உடல் தற்பொழுது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், பொதுமக்கள் கூடி கேப்டனுக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த பகுதியில் குவிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக்கிய பிரமுகர்களும் கேப்டனுடன் நடித்த சக திரைக்கலைஞர்களும் வந்து கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் திரை பிரபலங்களும் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதே போல தங்களது தலைவனுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்களும் தேமுதிகவினுடைய தொண்டர்களும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். காவல்துறையினருடைய கூட்டமும் பாதுகாப்பும் அதிக அளவில் அங்கு போடப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பது மிகுந்த சவாலான காரியமாக இருக்கிறது. அதையும் மீறி இந்த ஒரு கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்று இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அதிமுக்கிய நபர்களும் வருவார்கள் என்பதால் காவல்துறையினருடைய பாதுகாப்பு கெடுபிடிகளும் அந்த பகுதியில் அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. அதையும் மீறி தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள், கட்சியினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் சென்னை, குறிப்பாக கோயம்பேடை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்டனினுடைய உடலுக்கு தொடர்ச்சியாக மாலை, மலர் வளையம் ஆகியவற்றை வைத்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, முன்னாள் எம்பி விஜயகுமார் ஆகியோரும் வந்து தற்பொழுது அஞ்சலி செலுத்தி சென்று இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத வகையிலேயே இருக்கிறது. விஜயகாந்த் அவர்களினுடைய உடலை சுற்றியே அவரது குடும்பத்தினரும் முக்கிய நிர்வாகிகளும் அங்கு நிறுத்தப்பட்டு அந்த வருபவர்களிடம் அந்த விஷயத்தை சொல்லி அங்கிருந்து உடனடியாக அவர்கள் செல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. அதே போல அந்த உடலை அருகில் சிலர் நெருங்க முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. காவல்துறையினரும் சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இடவசதி மிகவும் குறைவாக இருப்பதும் இவ்வளவு ஒரு கூட்டத்திற்கான காரணமும் சொல்லப்படுகிறது. உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு பகுதியில் கட்டுக்கடங்காத போக்குவரத்து மக்கள் கூட்டம் ஏற்பட்டு இருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து தொடர முடியாத ஒரு சூழலானது இருக்கிறது. எனவே கோயம்பேடு பகுதியில் போக்குவரத்தில் மாற்றமானதும் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த அலுவலக வளாகத்தை சுற்றிலும் அலுவலகத்திற்கு வெளியேயும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்த வண்ணம் வருகிறார்கள். பொதுமக்களும் அதில் அடக்கம். ஆனால் இந்த கூட்டத்தை எல்லாம் கட்டுப்படுத்துவது என்பது மிகுந்த ஒரு சிரமமாக இருக்கிறது. அஞ்சலி செலுத்துவதற்காக வருபவர்களும் சரி, அஞ்சலி செலுத்தியவர்களும் சரி, தொடர்ச்சியாக அங்கிருந்து உடனடியாக புறப்படாமல் அங்கேயே நின்று தங்களது தலைவனை கண்ணீர் மல்க அவரையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கூட்டம் என்பது மிக அதிக அளவிலேயே இருக்கிறது. கேப்டன் என்று அழுகுரலோடு தங்களது பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதெல்லாம் அவருக்கு கேட்காது என்று தெரிந்திருந்தாலும் கூட தங்களுடைய அன்பையும் அந்த பாசத்தையும் வெளிப்படுத்த எந்த விதத்திலாவது வெளிப்படுத்த வேண்டும். மிகவும் தங்களது உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருந்தாலும் கூட அதையும் மீறி சிலர் மிகப்பெரிய அளவில் அந்த அழுகுரலை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அந்த பகுதியில் ஒரு சிறிய அளவில் அதாவது அலுவலகத்திற்கு வெளியில் இருந்து, சாலையில் இருந்து அலுவலகத்திற்குள்ளாக அந்த கேட்டை கடந்து உள்ளே வர சிலர் முயற்சிக்கின்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து வருகின்றனர். இருப்பினும் அதை காவல்துறையினரினுடைய அறிவுரைகளை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு முறை, கடைசியாக ஒரு முறையாவது விஜயகாந்தை நேரில் பார்த்து விட வேண்டும், தங்களது தலைவனுக்கு அல்லது தங்களுக்கு பிடித்த மனிதருக்கு கடைசியாக ஒரு முறை அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அறிவுறுத்தலை மீறி தொடர்ச்சியாக பொதுமக்களும் தொண்டர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். காவல்துறையினரும் அதற்கு ஏற்றபடியான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், வயதானவர், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரு கண்ணீர் மல்க தங்களது துக்கத்தை அடைத்து வைக்க முடியாமல் அதனை பீறிட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கு மிகவும் அந்த பகுதியே மிகவும் ஒரு துக்ககரமான, அனைவரினுடைய முகத்திலும் ஒரு துக்கம் பரவி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தொண்டர்களினுடைய எண்ணிக்கையும் பொதுமக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஏற்றார் போல காவல்துறையினருடைய
பாதுகாப்பும் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பலப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கேப்டன் அவர்களினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திற்குள்ளாக கூட்டத்தை ஓரளவிற்கு கட்டுப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே கேட்டை தாண்டி யாரும் தற்பொழுது அனுமதிக்கப்படவில்லை. இருப்பினும் அதையும் மீறி ஒரு சிலர் அந்த கேட்டையும் காவல்துறையினரையும் தள்ளிவிட்டு உள்ளே நுழையும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போல அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலும் யாருக்கும் இருப்பதற்கு அனுமதி கிடையாது. உடனடியாக அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்பதுதான் காவல்துறையினருடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. வரக்கூடிய அதிமுக்கிய நபர்கள் மட்டும் ஓரிரு மணித்துளிகள் அங்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் விஜயகாந்த் அவர்களினுடைய குடும்பத்தினருக்கு தங்களது இரங்கலை தெரிவிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் உடனடியாக அஞ்சலி செலுத்திவிட்டு உடனடியாக அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்பதுதான் காவல்துறையுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. ஒரு சிலர் இந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தள்ளுமுள்ளு காரணமாக ஒரு சிலர் கீழே விழுந்திருக்கக்கூடிய நிலையும் அங்கு காணப்படுகிறது. அவ்வாறு கீழே விழுந்தவர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்று மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலானது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. மக்கள் சாரசாரையாக கடல் அலை போல கோயம்பேட்டில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அங்கு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது தற்பொழுது அங்கு நடைபெற்று வருகிறது. இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட, அதாவது கூட்டத்தை உள்ளே அனுமதிப்பதில் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட அங்கு வரக்கூடிய தொண்டர்களோ பொதுமக்களோ யாருமே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களினுடைய நோக்கம் முழுவதுமே இன்றைய தினம் கடைசியாக ஒரு முறை கேப்டனை பார்த்துவிட வேண்டும், எப்படியாவது கடைசியாக ஒரு முறை அவரது முகத்தை பார்த்து தங்களது அஞ்சலிகளை செலுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதனால் அவர்களை கட்டுப்படுத்துவது என்பது காவல்துறையினருக்கு மிகுந்த ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. நாளை மாலை 4:45 மணிக்கு தான் கேப்டன் அவர்களினுடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் என்றும், அதுவரை பொதுமக்களோ தொண்டர்களோ யார் வேண்டுமானாலும் அஞ்சலி செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினமே இப்போதே அஞ்சலி செலுத்திவிட வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே வேளையில் அதிமுக்கிய நபர்களும் கேப்டனுடைய உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுது முதலமைச்சர் மட்டும்தான் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சரை தொடர்ந்து ஒரு சில திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கேப்டனுடைய உடலானது அவரது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் வருவதற்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்களுக்கு மேல் ஆன சூழலில் வழிநெடுகிலும் கூட கேப்டனுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய சூழலில் இன்னமும் அந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. வீட்டில் சென்று அஞ்சலி செலுத்த முடியாதவர்களும் சாலையில் கேப்டனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியாதவர்களும் தற்பொழுது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அவரது உடலை பார்க்க வாய்ப்பு கிடைக்காது என்ற எண்ணத்தில் தொடர்ச்சியாக பொதுமக்களும் தொண்டர்களும் தேமுதிக அலுவலகத்திற்கே வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவ்வாறு வருபவர்கள் அனைவருமே முழுமையாக உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் உள்ளே அந்த அலுவலகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய நலனை கருதியும் வருபவர்களினுடைய பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டும் காவல்துறையினர் வருபவர்களை முழுமையாக அனுமதிப்பதில்லை. பகுதி பகுதியாகவோ அல்லது உள்ளே இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலை கணக்கில் கொண்டுதான் காவல்துறையினருடைய அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் அங்கு காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளில் ஏற்பட்டு அந்த கேட்டை தாண்டி எப்படியாவது உள்ளே சென்று விட வேண்டும் என்ற நோக்கத்தில் காவல்துறையினருடன் மல்லுக்கட்டும் செயலிலும் ஒரு சிலர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கேப்டனுடைய உடலை சுற்றி அவரது மனைவி, 2 மகன்கள், மைத்துனர் உள்ளிட்ட உறவினர்களும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அழுது கொண்டே கைகளை கூப்பிக் கொண்டு வருபவர்களுக்கு அந்த இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு தங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும் ஒரு ஆழ்ந்த கண்ணீரோடும் அவர்கள் அங்கு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள்.